நான் எலெக்ஷன் தாசில்தார்ப்பா. உங்க பேரு? ஜெகதீஷ். ஏஜ்? 18. வாக்காளர் பட்டியல பேர் சேர்த்துட்டீங்களா? இல்லீங்களே. வர ஏப்ரல் மாசம் பார்லிமெண்டரி எலெக்ஷன் வருது. அதுல நீங்க ஓட்டு போடணும். ಅದನ್ನಾಗ ಮರಗೋದು ಹಂಗ ಬೇಡ ನಾನು ಬಿಡ್ತೀನಿ ஓடி சொற்பது வேற கத்துங்க. வாக்களிப்பது ஜனநாயக கடமை. அதனால எல்லாரும் கட்டாயம் வாக்களியுங்க. ನಂಗೆ ಹಿಂದಿ ಕಾಪಿ ಎಲ್ಲ ಕುಯ್ದೋರಿಗೆ ಹಾಕಿಟ್ಟು ನಂಗೆ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಇದು ತೀರಿದೈತೆ ನಂಗೆ ನಾಳೆಗೆ ಓಟ್ ಹಾಕಲೇ ಹೋಗಬಹುದು. டேய் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுடா. நாளைக்கு ஏதாவது மூவி போலாமா? டேய் நாளைக்கு எலெக்ஷன் இருக்குதுடா, ஓட் போட்டு போலாம்டா. டேய் நம்ம கிடச்சிருக்கிறதே ஒரு நாள் லீவு. அங்கே போய் நின்னோன்னா ஒரு நாள் அதுக்கே வேஸ்ட் ஆகிடும். நான் அதை வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. சரி. சரவணன், என்னங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு, ஓட்டு போட கிளம்பிட்டீங்களா என்ன? வாக்குரிமை நமது ஜனநாயக கடமை, இதை மறந்துடாதீங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஓட்டு போட கிளம்பிடுங்க. ஹலோ அக்கா, இன்னைக்கு காஃபி கொட்டா வரல, அப்பா கேட்க சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு வர முடியாது எனக்கு. நான் இன்னைக்கு ஓட்டு போட போறேன். நம்மள ஓட்டு போட்டாதான் நமக்கு ரோடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நான் காப்பி கொட்டை நாளைக்கு தர்றப்பா. சரிங்கக்கா. அப்பா, குமாரி அக்கா ஓட்டு போட போறாங்களாமா, நாளைக்கு காஃபி கொட்டு தருவாங்க. சரிடா, நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வீட்டுல ஃபார்ம் கொடுத்தாங்க, எனக்கு ஓட்டர் ஐடியும் வந்துருச்சு. அப்புறம் என்ன, போய் ஓட்டு போட வேண்டியது தானே? அந்த அக்கா காடு மலை எல்லாம் தாண்டி ஓட்டு போட்டுருக்காங்க. உனக்கு என்ன, சீக்கிரம் போ. உன் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போ. சரிப்பா, போறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். டேய் ஓட்டு போட்டு போலாம்டா. இந்த கியூல என்ன ஓட்டு போட்டோன்னா விடிஞ்சிரும். போலாம். டேய் நீ ஓட்டு போடலன்னா போடாத, ஆனா என்ன போட விட்டுரு. நம்மளுக்கு லீவு கொடுத்துட்டு சேலரியை கொடுத்து நம்ம ஓட்டு போடலைன்னா நல்லா இருக்காதுடா. நம்ம ஓட்டு போடாதே இந்த நாட்டுக்கு சாபம்டா. நான் போய் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். நீ போடு, இல்லாட்டி விட்டு.